ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் கிராமத்தில் செத்து மிதக்கும் மீன்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் உப்பளங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் தனியார் நிறுவன உப்பளம் ஒன்றில் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் ஆலை கழிவுகளால் பாதிப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் புற்றுநோய் உள்ளிட்ட நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்களின் நலனை கருதி ரசாயன ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மீன் செத்து கிடக்கு. வருஷத்துக்கு ஒரு நேரம் மக்கள் ஒன்று கேன்சர்ல இறந்து வராங்க. இந்த மீனுனால இல்லை, இந்த பார்வை சாட்டில் உள்ள தண்ணி கடலுக்கும் தெப்பத்துக்கு வருது. இதனாலதான் எங்களுக்கு நோயே ஏற்படுது. இப்போ இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மீனெல்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லாமே செத்துருச்சு, எல்லாமே செத்து மிதந்துகிட்டு இருக்கு. இந்த தண்ணி கடல்ல கலக்கிறதுனால மீனவருடைய வாழ்க்கையை வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வாலிநோக்கத்துல குறைஞ்ச ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க அந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள கேன்சர் நோயினாலேயே. இதனால மாவட்ட ஆட்சியர்கள் இது உடனடியாக விசாரணை செய்து இந்த ஃபேக்டரியை மூடுறதுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.